கரூரில் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடிய இடத்தில் உரிய பாதுகாப்பை கொடுக்காத ஏவல் துறை இன்று ஒரு ரவுடியின் இறுதி ஊர்வலத்திற்கு பெரும் படையாக சென்று பாதுகாப்பு கொடுக்கிறது. குண்டுகள் முழங்க அரசு மரியாதை கொடுப்பாங்களோ என சாவு வீட்டுக்கு வந்தவர்கள் கிசுக்குறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான ரவுடி நாகேந்திரன் உயிரிழந்து விட்டார். அவர் இறப்பதற்கு முன்னர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற விரும்பியதாகவும் நீதிமன்றமே சொல்லியும் ஸ்டாலின் அரசு விடவில்லை என்றும் நாகேந்திரனின் உறவினர்களும் விவரமறிந்த சிலரும் சொல்கிறார்கள். நாகேந்திரனின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் ஆம்ஸ்ட்ராங் கொலையின் சூத்திரதாரியை தப்ப வைக்க முயற்சி நடப்பதாகவும் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்று ரவுடி நாகேந்திரனின் இறுதி ஊர்வலத்திற்கு பெருமளவில் காவலர்களை குவித்து பந்தோபஸ்து கொடுத்திருக்கிறது ஸ்டாலின் அரசு. என்னடா இது, நாகேந்திரன் வீட்டிற்கு துக்கம் விசாரிக்க வந்தவர்களை விட அதிக அளவில் காவலர்கள் இருந்திருக்கிறார்களே, எப்படி என விவரம் அறிந்த சிலரிடம் விசாரித்தோம். அவர்கள் சொன்ன தகவல் நமக்கு தலை சுற்றலை ஏற்படுத்தி விட்டது. நாகேந்திரனின் இறுதி ஊர்வலம் அசம்பாவிதம் ஏதுமின்றி சீரும் சிறப்புமாக நடைபெற ஒரு கூடுதல் ஆணையர், 2 இணை ஆணையர்கள், 6 துணை ஆணையர்கள், 12 உதவி ஆணையர்கள், 41 காவல் ஆய்வாளர்கள், 125 உதவி ஆய்வாளர்கள், 403 காவலர்கள் மற்றும் 466 சிறப்பு அதிரடிப்படை காவலர்கள் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை சார்பாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்களாம். விவரம் தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள், உண்மை நிலையை காவல்துறைதான் விளக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பட்டாசு வெடிக்க கூடாது, விசில் அடிக்க கூடாது, ஆடம்பர வண்டியில் ஏற்றக்கூடாது, ஏராளமானவர்கள் வரக்கூடாது, மிகவும் எளிமையாக விரைவாக எடுத்துச் செல்ல வேண்டும் என உத்தரவுகள் வேறு போட்டிருக்கிறார்களாம். ஒரு ரவுடியின் இறுதி ஊர்வலத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என இவ்வளவு மெனக்கிடும் காவல்துறை ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடிய கரூரில் ஏன் உரிய பாதுகாப்புகளை கொடுக்கவில்லை? இன்று இத்தனை காவலர்கள் படையெடுக்கிறார்களே, இது போல அங்கும் படையெடுத்திருந்தால் பல உயிர்களை காப்பாற்றியிருக்கலாமே. இன்று இறுதி ஊர்வலத்திற்கு SOB வெளியிடும் காவல்துறை கரூர் கூட்டத்தில் என்ன செய்யலாம், செய்யக்கூடாது என உறுதியாக கண்காணித்திருந்தால் உயிர் பலியை தடுத்திருக்கலாமே. அட, நான் கேட்கல சார், ஏவல் துறையின் செயல்பாட்டை பார்த்த மக்கள் கேட்கிறார்கள்.